இயேசுவை இழக்காதே. வாலிபன் ஒருவன் வசதியான வீட்டில் திருமணம் பண்ணினான். அவர்களுக்கு ஒரே மகள். வசதியற்ற அவனுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக பல நன்மைகள் வந்தன. மனைவியின் சம்பளம், நகை, கார், வீடு, சொத்து மற்றும் நிறைய பொருட்களும் கிடைத்தன. அதனால் பெருமை அடைந்த அவன் யாரையும் மதிக்காமல் கடைசியில் மனைவியையும் மதிக்காமல் போனான். தன் பணத்தை எடுத்து தவறான பெண்களோடு செலவு செய்ய ஆரம்பித்தான். பொறுத்தும் கண்டித்தும் பார்த்த மனைவி ஒரு நாள் அவனை விட்டு பிரிய நேரிட்டது. அதனால் அவள் கொண்டு வந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க நேரிட்டது. அவன் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்தான். இதை போலவே இயேசு நமக்குள் வருவதற்கு முன் ஒன்றுமே இல்லாதிருந்த நம்மை சகல நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். அவர் தரும் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் உயர்த்தின தேவனை மறந்து பணம், பதவி மற்றும் மனிதர்களை முக்கியப்படுத்தி இயேசுவை கனவீனப்படுத்தி அவரை இழந்து விடுகிறோம். இழந்த பின் அவர் தந்த ஆசீர்வாதங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இழந்து வெறுமையானவர்களாக மாறி அவர் தரும் நித்திய ஜீவனையும் இழந்து விடுகிறோம். ஆகவே இயேசுவை முக்கியமானவராகவும் முதலாவதுமாக தேடுவோம், மற்றவைகளை பின்னாக வைப்போம். சிந்தனைக்கு: நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ஆமேன்.